ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் நல்ல காரசாரமான நண்டு கிரேவி. சளி எடுக்கும் போது இந்த நண்டு கிரேவியை செஞ்சு சாப்பிட்டோன்னா சளி பறந்து போயிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ பெப்பர் ஆட் பண்ணி இதை நம்ம செய்ய போகிறோம். வாங்க இந்த நண்டு கிரேவி எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி நம்ம அதையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் இப்போ நல்லா வதக்கிடலாம். நம்ம பெப்பர் பவுடராக சேர்த்துக்கலாம். அது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டு இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 3-4 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் நீளமாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலேயே வதங்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 பத்தை தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணோடனே ஆட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ நம்ம இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த கிரேவியையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கலருக்காக, அது ஆப்ஷனல் தான். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம நண்டையும் ஆட் பண்ணிடலாம். நண்டையும் இப்போ ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இது குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு கிரேவி இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி குக் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், நம்ம நண்டு கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.